ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான இந்த சீசன் டைமில் மட்டுமே செஞ்சு சாப்பிடக்கூடிய சூப்பரான பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த டேஸ்டியான பொடி மாஸை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சட்டுன்னு பார்த்துடலாம். இந்த பொடி மாஸ் செய்கிறதுக்கு நான் பலாக்கொட்டைகளை தான் எடுத்திருக்கேன். பலாக்கொட்டைகள் இப்போ இந்த சீசனில் நமக்கு நிறையவே கிடைக்கும். பலாக்கொட்டைகளை ஒரு 1 டே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா மேல் தோல் இந்த மாதிரி நல்லா ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். உரிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பலாக்கொட்டைகளுமே தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். நான் குக்கரில் எல்லாம் வேக வைக்கல. இந்த மாதிரி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம ஒரு கத்தி வச்சோ இல்லை கையால் உடச்சி பார்த்தாலும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த தண்ணியை நல்லா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நல்லா பலாக்கொட்டைகளை நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடாதீங்க. நல்லா இந்த அளவுக்கு ஒரு 2-3 தடவை விட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக நமக்கு சூப்பராக கிடைச்சிரும். நம்ம இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு பொரிய விட்டுடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 போல் சேர்த்துக்கோங்க. பலாக்கொட்டைகளுக்கு லைட்டான ஒரு இனிப்பு தன்மை இருக்குது. ஸோ காரம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுருங்க. நம்ம பலாக்கொட்டைகள் வேக வைக்கும்போது உப்பு எதுவுமே நம்ம சேர்த்துக்கல. ஸோ எல்லாத்துக்கும் தேவையான உப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பலாக்கொட்டைகளை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சூப்பரான பொடி மாஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முட்டை பொடி மாஸ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் நல்லாவே கொடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான பொடி மாஸ், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான பொடி மாஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பலாக்கொட்டை பிடிக்காது. சாம்பாரில் சேர்த்து செய்யும்போது அதை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா விருப்பப்பட்டும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.